கர்நாடகாவில் உள்ள குடகு மலையில் புறப்பட்டு தமிழ்நாட்டில் காவிரி ஆறாக பாய்கிறது. காவிரி ஆறு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆறு. காவிரி ஆறு திருச்சி ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் காவிரி ஆறு ஓடுகிறது. காவேரி நதிக்கரையில் அரங்கநாதர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில். காவிரி பாயும் பகுதிகளெல்லாம் மண்ணை பொன்னாக்கி வளம் பெற செய்கிறது. காவிரி செல்லும் வழியெல்லாம் இயற்கை வளத்தை அள்ளி தந்து பூமியை பசுமை நிறைந்த சோலையாக மாற்றியிருக்கிறது. காவிரி தாயின் தயவால்தான் காவிரி ஆற்றின் சிவசமுத்திர அருவியில் நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்டு நமக்கு ஒளி தருகிறாள். காவிரி குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கி தாகம் தணிக்க தண்ணீர் தருகிறாள். காவிரியில் தற்சமயம் தண்ணீர் இல்லை. ஆடிப்பெருக்கிற்கு ஆடி பொங்கி பெருக்கெடுத்து ஓடி வரும் அழகு பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். நஞ்சை புஞ்சை எல்லாம் விளைய துணையாக நின்று மக்களுக்கு உணவு அளிப்பவள் காவிரி தாய். கொள்ளிடம் ஆறு எங்கும் கொள்ளாத தண்ணீரையும் தமக்குள் கொண்டுள்ளதால் கொள்ளிடம் என்று பெயர் பெற்றுள்ளது. செல்லும் இடமெல்லாம் எழில் கொஞ்சம் இடமாக மாற்றியது கொள்ளிடம். திருவானைக்கால் பகுதியில் உள்ள கொள்ளிடம் பறவைகளுக்கு மிகவும் பிடித்தமான இடம். கல்லணையில் காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆறு என பிரிந்து தஞ்சை டெல்டா பகுதிகளுக்கு விவசாயத்திற்கு நீர் பாசனத்திற்கு பயன்படுகிறது இந்த காவிரி ஆறும் கொள்ளிட ஆறுகளும். நன்றி, வணக்கம்.